வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செய்ய போகிறது முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். யாருமே சொல்லாத டிப்ஸு நிறைய அதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபுல் வீடியோவை பாருங்கள். இடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாசிப்பயிர் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். துவரம்பயிறு 1 டம்ளர் போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். நம்ம ஏன் சாம்பாரில் பூண்டு சேர்க்குறோன்னாக்கா, துவரம்பருப்பில் வந்து கேஸ் பிரச்சனை இருக்கிறதுனால நம்மளுக்கு சாப்பிட்னாக்கா வயிறு உப்புசம் இருக்கும், கை கால் பிடிப்பு இருக்கும். அந்த பிரச்சனையை சரி பண்ணுறது தான் நம்ம பூண்டு அதில் போடுறோம். 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சீரகம் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம ஏன் சீரகம் சேர்க்குறோன்னாக்கா, நம்ம பருப்பு சாம்பார் சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பசமாக இருக்கும். இதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம சீரகம் யூஸ் பண்ணுறோம். மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஒரு கிருமி நாசினி, அழகான நிறத்தை கொடுக்கும் சாம்பாருக்கு. பருப்பு வந்து சீக்கிரமாக வேகும். 1 சொம்பு அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஏன்னாக்கா, குக்கரில் பருப்பு வேகும்போது அந்த நுரை மேலே எழும்பி விசில் வழியாக வெளியே வரும். இதனால் அடுப்பு அழுக்காகும். ஆனால் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டாக்கா அந்த நுரை மேலே எழும்புறதை தடுத்து குக்கருக்குள்ளேயே அடக்கிடும். சின்ன வெங்காயம் இல்லை, நான் பெரிய வெங்காயம் தான் பயன்படுத்தியிருக்கேன். இதை பயன்படுத்தி ஹோட்டல் ருசியில் சாம்பார் செய்யலாம். ஆனால் வெங்காயத்தை நைஸாக நறுக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு பெரிய துண்டுகளாக நறுக்கி சேர்க்கலாம். ஏன் நம்ம பெரிய துண்டுகளாக நறுக்கி போடுறோன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். குக்கரில் 4 விசில் வர அளவுக்கு விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிருங்க. அதை பார்த்தீங்களா, திடீர்னு அந்த கேஸ் பைப்பில் ஃபயர் ஆகிடுச்சு. நான் உடனே அந்த சிலிண்டருடைய நாபில் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ புது ஓஸு சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் கிச்சனில் ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தாதீங்க. அடிக்கடி செக் பண்ணுங்கள். சிலிண்டர் எடுத்துன்னு வந்து போடுறவங்கக்கிட்ட கேளுங்க. ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள தரமான பைப்பை வாங்கி பயன்படுத்துங்க. நான் தாளிப்புக்காக ஒரு வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன். விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நாம் மிளகாத்தூளையும் பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். அதை நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம்.
50 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நாம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அடிபிடிச்சிடும். நாம் நறுக்கி வச்ச காய்களை ஆட் பண்ணிக்கலாம். காய்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 நிமிஷம் கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கி விடுங்க. காய்கறியிலேருந்து வாசனை வரும். இந்த சமயத்தில் நாம் மசிச்சு வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடிபிடிச்சிடும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். கொதி வந்திருக்கும். இந்த சமயத்தில் நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடிபிடிச்சிடும். 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். காய்கள் நல்லா வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நாம் கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு அளவை பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்குங்க. புளி ஊற்றினதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் நாம் கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். நீங்களும் நான் சொன்ன வழிமுறையை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றிங்க.